எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே என்று கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. ஊழல் அப்படின்னதும் எல்லாரும் உடனே நம்ம நாட்டை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஊழல் அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்லாம். ஊழல் பண்றதுல பெருமைக்குரிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, ஊழல் பண்ணக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்திருக்கிறதாக தகவல் வந்துள்ளது. அதிலேயும் தமிழ்நாடு முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் இல்ல சார்? இது கை தட்டக்கூடாது சார், வருத்தப்படணும் சார். பெருமைக்குரிய விஷயமா நான் இதை ஏன் சொன்னேன்னா, இதுல மட்டும்தான் நம்ம நாடு முதலிடம் பெற்று இருக்கிறதா சொல்றாங்க. இதுலயும் தமிழ்நாட்டுல புதுசா ஒரு ஊழல் வந்திருக்காமா, சயின்டிபிக் ஊழல். அப்படின்னா என்னன்னா, யாரு பண்றா, எதுக்கு பண்றா, எங்க இருந்து பண்றா, எத்தனை பேர் சேர்ந்து பண்றான்னு எந்த விஷயமும் யாருக்கும் தெரியறது இல்லையாமா. அப்படி ஒரு புதுமையான ஒரு ஊழலை வந்துட்டு நம்ம தமிழர்கள் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறதா பல அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஊழல் அப்படின்னா என்ன, நம்ம கூட போட்டிடுறவங்களும் இங்க வந்து அனைவரும் சொல்லிட்டாங்க ஊழல் அப்படின்னா என்னன்னு. இருந்தாலும் நானும் ஒரு அடிப்படையான விஷயம், ஊழல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த எளிய மனிதர்களிடமிருந்து தன் அதிகாரத்தை பெற்றானோ அந்த அதிகாரி அந்த அதிகாரத்தின் பலனை அந்த மக்களுக்கு காட்டாமல் சுயநலமாகவோ பணக்காரர்களுக்கு அடிமையாகவோ வேலை செய்வதுதான் ஊழல். ஆமா, இது ஊழல் எங்க நடக்குது? வெறும் காவல்துறையில மட்டும்தான் நடக்குதா? வெறும் நம்ம 18 வயசு முடியாமலே வண்டி எடுத்துட்டு ரோட்ல போயிடுவோம், போலீஸ் நிறுத்தினா காசு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கூட்டிட்டு போவோம்ல, அது மட்டும் தான் லஞ்சமா? எல்லாரும் சொன்னாங்க, கல்வி நிறுவனங்கள்ல தொடங்கி மருத்துவத்துறை, ஏன் இங்க ரோடு பாலம் போடுறேன்னு எவ்வளவு ஊழல் பண்றாங்க. அந்த ரோடு தரமானதா இருக்கா? அந்த பாலம் 1-2 வருஷத்துல இடிச்சு விழுகக்கூடிய நிலைமையில இருக்கு. ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னால கட்டின கல்லணை இன்றளவும் வந்துட்டு எந்த ஒரு சேதமும் வராம நிற்குது அப்படின்னா, அப்ப என்ன டெக்னாலஜி இருந்துச்சு? இப்ப இருக்கிற பாதி டெக்னாலஜி அப்ப இருந்துச்சா? வெறும் மக்களோட ஒற்றுமைனால மட்டும்தான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய கல்லணை கட்டி இன்றளவும் அது நிக்குது. ஆனா இப்ப கட்டுற பாலமும் ரோடு எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. அதே மாதிரி கல்வித்துறையில நம்ம நடுவர் அவர்கள் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ற ஏதோ கோல்மால் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்வி நிறுவனங்கள், அடுத்த தலைமுறையை வந்துட்டு உருவாக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல ஊழல் நடக்குது அப்படின்னா, அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி தெரியும் ஊழல் ஒரு தவறு என்று? அதே மாதிரி வெறும் ஊழல் பண்றதுல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குமான்னு பார்த்தா இல்ல. நம்மளோட மக்கள் தொகையில வந்துட்டு முதலிடம் 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடா நம்ம நாடு இருக்கு. ஆனா அதுல ஒரு சராசரி மனிதன், ஒரு ஏழை மனிதனுக்கு மருத்துவம் தரக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல 75வது இடத்துல இருக்கும். எத்தனை? 75, 1-2 கீழே வரல. அதே மாதிரி ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களின் பட்டியல்ல 93வது இடத்துல தான் இந்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. நடுவின்றி நன்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் அங்கே தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. நடுவு நிலைமை இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு பிறருடைய பொருளை கவர ஆசை கொண்டால் குற்றம் அங்கே தொடங்கும் என்பதை திருவள்ளுவர் அன்றே கணித்துள்ளார். அவசரத்துல தப்பு செய்யறவன் வந்து ஒரு நாள் திருந்திடலாம், ஆனா அதிகாரத்தை வச்சு தப்பு செய்யறவன் ஒரு நாளைக்கு திருந்தவே மாட்டான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த அதிகாரம் இருக்கிறவர் தான் அவன் தப்பு செய்வான். அந்த அதிகாரத்துல இருந்து தூக்கிட்டா ஒவ்வொரு அதிகாரியும் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்த போதிலும் அவன் தப்பு செஞ்சா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படிங்கிற அந்த பயம் இருந்தா கண்டிப்பா அந்த பிளேஸ்ல வர அடுத்த அதிகாரி வந்துட்டு அந்த தவறை செய்ய மாட்டான். இங்க எல்லாம் என்னுடைய சக போட்டியாளர் சொன்னாங்க, தூக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு. தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு செஞ்சா கொண்டுடலாம், எதை கருத்தை காட்ட வேணாம் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய குடும்பம், அவனுடைய குழந்தைகள், அவன் இறந்ததோட அவனுடைய சாப்டர் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளும் அவனோட குடும்பமும் இந்த சமுதாயத்துல தான் வாழணும். அந்த ஒரு குழந்தை பள்ளிக்கு போகும்போதோ இல்ல சாதா தெருவுல நடக்கும் போதோ அந்த குழந்தையை அப்படி சொல்லி கிண்டல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த குழந்தை நாளைக்கு வேற தவறு செய்வதற்காக கூட வாய்ப்பு இருக்குல்ல. அந்த குடும்பத்துடைய நிலை, தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்குறோமா இல்ல அந்த தவறு செஞ்சதே தெரியாம அந்த கூட இருக்கிற குடும்பத்துக்கு நம்ம தண்டனை கொடுக்குறோமா? அதை நம்ம முதல்ல யோசிக்கணும். ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்தாலும் அவங்க ஆயுள்
கொடுத்துட்டாங்க அப்படின்ற தெரியற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க உள்ள போயிட்டாங்க, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு வெளியே வந்துட்டாங்களா, எந்த விஷயமும் வெளியே வர்றது கிடையாது. கோட் படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிற நம்ம இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழல்ல நடக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால அவன் ஆயுள் தண்டனை வாங்கிட்டு போனவன் கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துடலாம், இல்ல அவன் என்ன ஆனா வெளியே வந்துட்டானா உள்ள ஜாலியா இருக்கானா எந்த விஷயமும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கம்மியா தான் இருக்கு. அதனால ஒரு தவறு செஞ்சா அந்த அதிகாரத்தோட கண்டிப்பா அவன் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். நடுவர் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க, வெறும் பணி நீக்கம் செஞ்சா மட்டும் போதுமா, அவன் சொத்து வச்சிருப்பான்ல அப்படின்னு. கண்டிப்பாக அந்த அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும். எந்தெந்த கிராமங்கள் இன்னும் எவ்வளவோ கிராமங்கள் வளரப்படாம இருக்கு, அந்த கிராமங்களுக்கும் அங்க இருக்கிற பள்ளி கல்லூரிகளை வளர்றதுக்காக அந்த காசை கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுடைய சொத்து மட்டும் இல்ல, அவனுடைய குடும்ப உறவினர்கள் அத்தனை பேர்ல யாரெல்லாம் தப்பு செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சு அத்தனை பேர்த்தோட சொத்தையும் பறிமுதல் பண்ணோம். அதை வாங்கினாலே இவங்க சொன்ன மாதிரி 8.33 லட்சம் கடன் இருக்குதாமா, அதுல பாதி கடன் அந்த காசை வாங்கினாலே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பணி நீக்கம் பண்ணது மட்டுமல்லாமல் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யணும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.